காவேரி வந்து வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு விஜயால் தாங்கிக்க முடியல. உடனே விஜய் வந்து நியாயம் கேட்குறாரு. காவேரி ஏன் பொண்டாட்டி கூட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை திட்டுறாங்க. காவேரி சொல்லு காவேரி, நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதை பார்த்து விஜயால் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. தாத்தா அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன்படி வந்து பேக் எடுக்கிறாங்க. பேக் எடுத்து நிறைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, சாவி வந்து யார்கிட்டம்மா கொடுத்து அனுப்புகிறேன், மாமா கிட்ட கொடுத்து, இல்லைம்மா என்கிட்ட கொடுத்து அனுப்பு, நான் எதுவுமே கொடுத்துட்டு வரேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அந்த வீட்டுக்கு போவேனா ப்ளீஸ்மா, சொன்னால் கேளு. தாத்தா என்னை இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் தாத்தாவும் பாட்டியும் என்னை அவ்வளோ நல்லா அவங்க பேத்தி மாதிரி கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. ப்ளீஸ்மா, நான் ஒரு வாட்டி வந்து அவங்கள போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேம்மா, அதான் மரியாதை அப்படின்னு. சரிடி சொல்லிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. என்னம்மா நீ அவர் அங்கே அனுப்புகிற அப்படின்னு. வேறு என்னடி பண்ணுறது, அவங்க முகத்துக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. காவேரியும் வந்து பேக்கோடு வரதை பார்த்துட்டு ராகினியால் தாங்கிக்க முடியாது அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த காவேரி இப்படி இங்கே வந்தான்னு தெரியலையே, இவன் வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ராகினி தவிக்கிறாங்க. தாத்தாவும் பாடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்து என் காவேரி வந்துட்டா, எனக்கு தெரியும் காவேரி எனக்கு தேடி வருவான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராரு. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு, நீ வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டியாம்மா, எங்களுக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்து நான் சாவி கொடுக்கறதுக்காக வந்தேன், வீட்டு சாவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜய் வந்து பார்த்து காவேரி வந்து அப்படி மனசு கஷ்டத்தோடு நிற்கிறாரு. உடனே வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏமா இப்படிலாம் முடிவெடுக்கிற, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா விஜய் அப்படிப்பட்டவனாமா, நீயே சொல்லு, நாங்கள்லாம் என்னம்மா வந்து தப்பு செஞ்சோம், ஏமா எங்களுக்குலாம் இது தண்டனைன்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுக்கு காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல், ப்ளீஸ் தாத்தா தயவுசெய்து இந்த சாவி வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன், நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படி சொன்னோன்னே, காவேரி ப்ளீஸ் காவேரி, இப்போ எதுக்காக போகிற நீ, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏன் பண்ணுறியா, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, முதல்ல ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க, நீங்கள் தானே துணியெல்லாம் எடுத்துகிட்டு முதல்ல கிளம்பு, முடிஞ்சிச்சு நமக்குள்ளே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அந்த அக்ரிமெண்ட் பற்றி நான் கேட்கும் போதெல்லாம் வந்து அதை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரம் பார்த்து கரெக்டாக அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே என்னை வந்து கழட்டி விட்டீங்களே நீங்கள் அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குற காவேரி, நான் சொல்கிறத கேளு காவேரின்னு. போதுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதெல்லாம் போதும், நான் வந்து உங்களை நம்பினதெல்லாம் போதும், உங்களை எவ்வளோ நம்பினேன் நான், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் உங்கள் மேலே, ஆனால் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் வந்து தூக்கி போட்டு உடச்சிட்டிங்களே லாஸ்ட் மினிட்ல. நீங்கள் உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் விளையாட்டுக்கு தான் எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பினேன் தெரியுமா நான். கடைசியில் கூட நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, ஏங்க ப்ளீஸுங்க நான் போகணுமாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேனே, அப்போ கூட நீ கிளம்பிடின்னு தானே சொன்னீங்க, உனக்கு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி புரிஞ்சுக்கோ காவேரி. என்னங்க விளையாட்டுவீங்க நீங்கள், லாஸ்ட் மினிட்ல விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, மாற்றி பேசும்போது நிறுத்துங்க, இப்படியே குழப்பத்திலே என்னை வச்சுருந்தீங்களேங்க கடைசி வரைக்கும், இப்போ வரைக்கும் நான் குழப்பத்தில் தானங்க இருந்தேன், ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுட்டேங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சொன்னால் கேளுமான்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாத்தா, உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் தாத்தா, எப்போவுமே அந்த மரியாதையும் பாசமும் எனக்குள்ளே வந்து எப்போவுமே இருக்கும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா இவருக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க. இவர் அங்கே வந்து காவேரின்னு சொல்லிட்டு கதறாரு. காவேரி வந்து என்னோட பொண்டாட்டின்றாரு, நான் ஒரு புருஷன்றாரு. என்ன தாத்தா இதெல்லாம், புருஷன் பொண்டாட்டின்னு இப்போ தான் இவருக்கு தெரியுமா, இவ்வளோ நாளாக தெரியாதா, இவ்வளோ நாள் என்னை எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்காரு, அதெல்லாம் வந்து அவருக்கு புரியலையா தாத்தா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாமா அவன், இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான், அவனை எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டாமா, புரிஞ்சுக்குமா காவேரி. பரவாயில்ல தாத்தா, அவர் பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது, நான் சாவி கொடுக்க வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தாத்தா, அவர் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு, அதுக்கப்புறம் எனக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கா, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன், இந்தாங்க தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பேக்லேருந்து எல்லாருமே அதிர்ச்சி, என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கள, அது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எல்லாமே பீரோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கொடுத்த எல்லாருமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே வந்து காவேரி பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.